தமிழ் தாய்க்கும் இங்கு கூடியிருக்கும் அவையோருக்கும் எனது மாலை வணக்கத்தையும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து பேச்சாளர்களின் சார்பாகவும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். இன்றைய தலைப்பிற்குள் செல்வதற்கு முன் இந்த அரங்கத்தையும் மற்றும் இதற்கான ஏற்பாடுகளையும் செய்த அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றிகள். எங்கள் குழு சார்பாக ரொம்பவும் அருமையாக இதை செய்திருப்பது மற்றும் பின்னாடி போஸ்டர்லையும் தெளிவாக அடித்து தலைப்பை எந்த சந்தேகமும் இல்லாமல் இது பண்ணியிருக்கிறார்கள். மிக்க நன்றி. இன்றைய தலைப்பு பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு தேவை பெற்றோரின் கனிவா கண்டிப்பா. இந்த தலைப்பில் இதுக்கு முன்னாடி பட்டிமன்றங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த தடவை தான் இளைஞர்களை நம்ம இந்த பட்டிமன்றத்தில் பார்க்குறோம். இது சேக்ரட் ஹார்ட் தமிழ் கேத்தலிக் குரூப்பினுடைய ஒரு புதிய முயற்சி. இதை யூத் பட்டிமன்றமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, என்னையும் யூத்தாக கன்சிடர் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. அதில் மிகவும் சந்தோஷப்படுறேன். இப்போ ஆஸ் அ பேரண்ட்ஸ் நமக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குது. பிள்ளைகளை எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபேமிலி கனிவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் எது கேட்டாலும் ஃப்ரீயாக விட்டுறாங்க. எப்போ நீ எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் பிரச்சனை இல்லை, நீ பல் விளக்கலனாலும் பிரச்சனை இல்லை, எப்போ வேணுமோ சாப்பிட்டுக்கோ, நினச்சா ஸ்கூலுக்கு போகிறாந்தா இஷ்டம் இருந்தால் போ, இல்லைன்னா விட்டுரு. அந்த மாதிரி கனிவினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீமில் ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் கண்டிப்பு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபேமிலி பார்த்துருக்கேன். அவங்க காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், குளிக்கணும், இதை பெட்ஷீட்டை மடித்து வைக்கணும், சாப்பிடணும், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும், இதை பண்ணணும்னு ஒரு மிலிட்ரி ரெஜிம் மாதிரி அது ஓடிட்டுருக்கும். ஸோ அப்படியும் ஒரு சில ஃபேமிலி இருக்காங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன்ட்ட நம்ம பேசுகிறதே கம்யூனிகேட் பண்ணுறதே பெரும்பாடாக இருக்குது. இப்போ ஜேசன் அன்னைக்கு சொல்கிறான், டேடி அமேசானில் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், டு யூ ஃபீல் மீ அப்படிங்க. என்னடா இது அப்படின்னா, யூ ஆர் நாட் வைபிங் வித் அஸ் அப்படிங்கிறான். அவன் லாங்குவேஜே நமக்கு அவன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் கிட்ஸ் சஸ்ஸுங்கிறாங்க, வைப்புங்கிறாங்க, நம்ம ட்ராக் பண்ணுறதுக்குள்ளே போதுன்னு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம ஒரு கனிவோடு அப்ரோச் பண்ணணுமா, இல்லை கண்டிப்பாக பிள்ளைகளை இது பண்ணணுமா? இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம இளைஞர்கள் நம்மளுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கருத்து என்ன, கனிவை பிரியப்படுறாங்க, கண்டிப்பாக பிரியப்படுறாங்க, அதற்கான காரணங்கள் என்ன, அவங்களுடைய மனநிலை என்ன, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நம்ம பேச்சாளர்களை அறிமுகப்படுத்திடலாம். முதல்ல கனிவே அப்படின்னு பேசுகிறதுக்கு இந்த சைடு ஜாஷுவா, அவங்க சென்னையில் பிறந்து கொஞ்ச நாள் பெங்களூரில் இருந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் பே ஏரியா பகுதிக்கு வந்திருக்காங்க. தே ஆர் செட்டிலிங் டவுன். அவர் நம்ம ஃப்ரீமான் ஹை ஸ்கூலில் ஜூனியராக இருக்கிறாங்க. ஆட்டோமொபைல் அந்த ஏரியாவில் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ காரை பற்றி ஏதாவது கேட்கணும் பேசணுன்னா அவர்கிட்ட ரீச் அவுட் பண்ணிக்கலாம். அவங்க அப்பா ஃபெலிக்ஸ் நம்ம எல்லோரும் சந்திச்சிருக்கோம் கோயிலில். நிறைய இந்த பாஸ்கா இதிலெல்லாம் அவங்க வாய்ஸை கேட்டாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ அப்போ வீட்லேயும் கண்டிப்பு ஜாஸ்தியாக இருக்குமோ, அதனால தான் கனிவு தேடி வந்துட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. சரி, அவருடைய பேச்சை அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக பக்கத்தில் இருக்கவங்க யாழினி. ஸோ 9th கிரேடு, அவங்களுக்கும் இதான் ஒரு முதல் பட்டிமன்றம்னு நினைக்கிறேன். நக்கீரன் பட்டிமன்ற குழுவிலலாம் இருக்காங்க, கொஞ்சம் பாப்புலரான ஆள் தான். அப்புறம் ஃபோட்டோகிராஃபி மற்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். சரி, அவங்களுக்கு வேறு என்னென்ன பிடிக்கும் என்னன்னு கேட்டால், எனக்கு லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பிடிக்கும் அப்படின்னு போட்டுருக்கேன். நம்ம அடுத்து பாட்டிலுக்கு அரேஞ்ச் பண்ண ஜூலி, அதை குறிச்சிக்கோங்க, அந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா டேவிடும் ஜூலியும் சிறந்த பேச்சாளர்கள்.
அதனால் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஸோ நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவளோட உங்களுடைய பேச்சை எதிர்பார்த்துட்ருக்கோம். அடுத்தது வந்து அவங்க குழுவின் தலைவர் வந்து மேகன். அவங்க இங்கே யூஜி பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்லாம் இந்தியாவில் இருக்காங்க. அங்கே கண்டிப்பு ஜாஸ்தின்னு சொல்லி இங்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளமாக இருந்தால் ஓடுறதுக்கு பதிலாக இப்போ மேரத்தான் ஓடிட்டுருக்காங்களாம். அப்புறம் சமைக்க பிடிக்கும், அதை விட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும்னு ப்ரிஃபரன்ஸ் வேறு. ஸோ இதையும் அந்த பாயிண்டில் சேர்த்துக்கோங்க ஜூலி, உங்கள் பாட்லக் லிஸ்ட்டில் இதெல்லாம் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம கண்டிப்பே அப்படிங்கிற அணியில் ஜாஷுவா வின்சன் முதல்ல இறங்குறாங்க. ஸோ ஜோசப் ஜாஸ்மின்லாம் கலகலப்பாக பேசுகிறது பார்த்தா ஸோ இவங்களும் பட்டையை கிளப்புவாங்கன்னு நினைக்கிறோம். இஸ் டூயிங் 11th கிரேட் இன் பக்கத்தில் இருக்கிற பிரணாம் ஹைஸ்கூலில் பண்ணுறாங்க. அவங்களும் ஃபோட்டோகிராஃபி, கார்ட்ஸு இந்த மாதிரி இதில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அடுத்து நம்ம தியோரா. பயங்கரமான சப்போர்ட் இருக்குது போல் இருக்கு. சரி, அவங்க எவர் கிரீன் ஹைஸ்கூலில் 9th கிரேட் போகிறாங்க. அவங்க சிங்கிங், டான்ஸிங், பேட்மிண்டன் ஏகப்பட்ட ஈவெண்ட்டில் எங்கே பார்த்தாலும் சைன் அப் பண்ணியிருப்பாங்க. அது அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறாங்களா இல்லை பேரண்ட்ஸோட கண்டிப்பான்னு தெரியல. பட் ஓகே, நல்லா செய்கிறாங்க. உங்களுடைய ஸ்பீச்சுக்கும் எதிர்பார்க்குறோம். அடுத்து லாரா. அவங்க செகண்ட் இயர் யூஜி இன் சான் ஹோசே ஸ்டேட் யூனிவர்சிட்டி. அவங்க தமிழ் ஸ்கூல்லே 13 வருஷம் படித்து கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் டீச்சர் அசிஸ்டண்ட்டாகவும் 2 வருஷம் வேலை பார்த்துருக்குறாங்க. ஸோ தமிழில் பின்னிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து குக்கிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த அணி கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு. இங்கே சாப்பிட்றதுக்கு 2 பேர் ரெடியாக இருக்காங்க, அங்கே குக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் சரியாக இருக்காங்க. ஸோ சரியான போட்டி தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக அந்த தலைப்பை பற்றி ஒரு சில இது பண்ணிடலாம். ஸோ முன்னேற்றத்துக்கு தேவை பெற்றோரின் கனிவு அப்படின்னு பேசுகிறதுக்கு இவங்க 2-3 பேர் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கண்டிப்புக்கு இந்த சைடு 3 பேர். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளுடைய வளர்ந்த விதம் அது எல்லாம் வேறு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வளர்கிற விதம் வேறு. காலமும் மாறிட்டு, சூழ்நிலைகளும் மாறிட்டு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் கனிவே தேவை அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு முதலாவதாக நம்ம ஜாஷுவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் 6 நிமிஷம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு. அதை கனிவோடு சொல்லிக்கிறேன். என்ன, நீங்கள் நேரம் தாண்டிட்டுனா அப்புறம் கண்டிப்போடு நாங்கள் மணி அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இது எல்லாருக்குமே முதல் தடவை பேச்சாளர்கள்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் கவலைப்படாமல் பேசுங்க. நீங்கள் வந்திருக்கும் அவையோரும் நல்ல உற்சாகத்தோடு விசில் அடித்து கைதட்டி, காரணம் இப்போ தமிழ்நாட்டில் ட்ரெண்டே யூத்துகளுக்கு விசில் அடிக்கிறது தான். அதனால் விசில் அடிக்க மறந்துடாதீங்க, கைதட்டி என்கரேஜ் பண்ணுங்க. எப்போவுமே இங்கிலீஷ் பேசுகிறவ நான் வந்து ஃபஸ்ட் டைம் தமிழ் பட்டிமன்றம் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அப்பா அந்த கனிவாக சொன்னனால. மாண்புமிகு நடுவரே, அப்புறமா சேக்ரட் கேத்தலிக் கம்யூனிட்டி, அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வணக்கம். பிள்ளைங்கள் முன்னேற்றத்துக்கு தேவை கனிவுன்னு நான் இங்கே பேச வந்துருக்கிறேன். ஸோ அந்த கனிவு வந்து ஒரு மென்மையான
காற்று போன்றது. அப்புறம் இந்த கண்டிப்பு வந்து இடி மின்னல் புயல் மாதிரி இருக்குது. கனி வந்து மென்மையாக ஏதோ இந்த குழந்தைக்கெலாம் வந்து ஏற்றும். ஆனால் ஏதோ கடுமையாக இருக்கும்போது ஏதோ குழந்தைகள் ஸ்ட்ரெஸ்ஸு பயம் உருவாக்கும். ஸோ நான் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கிறேன். குட்டி ஸ்டோரியும் விசிலும் சேர்ந்தே தான் போகுது. இது தாமஸ் ஆல்வா எடிசன் யார் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும்னு நான் சொல்கிறேன். ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்கூலில் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. ஏதோ நீ போய் இவனோட அம்மாக்கிட்ட தானே. அவர் வந்து ஓடி போய் அம்மாக்கிட்ட தர்றாரு. அவங்க அம்மா வந்து பார்த்தோன்னே கண்ணை வந்து ஃபுல் தண்ணீர் வருது. ஏன் தண்ணி வருதுன்னு கேட்டானா அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வந்து பயங்கரமான புத்திசாலி, நீ வந்து இந்த ஸ்கூலுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நீ உன் வீட்டையவே ஏதோ சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அந்த டே வந்து அவங்க அம்மா வந்து கனிவாக ஏதோ அவரை சொல்லிக் கொடுத்து பெரிய சயின்டிஸ்ட் ஆக்குனார். ஸோ வந்து ஸ்கூல் வந்து எடிசனை ரிஜெக்ட் பண்ணாலோ அந்த அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவரை கனிவோட அன்போட ஏதோ டீச் பண்ணார். ஸோ அதனால தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாகி பல்பை கண்டுபிடிச்சார். அவர் பல்பை கண்டுபிடிக்கலாம் நம்ம ஆப்பனன்ட் ஜாஷா வந்து இன்னும் இருட்டடாக உட்காந்துருப்பான். இல்லைன்னா நம்ம யாரும் பல்பு வாங்கியிருக்க மாட்டோம். ஸோ வந்து இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியாக இருந்தாலும் ஒரு பைபிளே இன்னொரு ஸ்டோரி இருக்குது. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ப்ராடிகல் சன் பற்றி. ஸோ அந்த ப்ராடிகல் சன் வந்து அவங்க அப்பாவோட சொத்தில் எழுத்துட்டு வெளியே போய் மைண்ட்லெஸ்ஸஸ் ஸ்பெண்ட் பண்ணால் காசு முடிஞ்சோடனே திருப்பி அவங்க அப்பாகிட்ட போனான். ஸோ அவங்க அப்பா வந்து ஓடி போய் கனிவோடு கட்டி பிடிச்சாரு. அந்த கனிவு அன்பட வந்து திருப்பி அந்த பையன் வந்து வீட்டுக்கு போனான். ஸோ வந்து அவங்க அப்பா இவ்வளோ கனிவாக இருக்கிறனால நம்ம வந்து ப்ராடிகல் சன்னு சொல்லாமல் நான் ப்ராடிகல் ஃபாதர்னு சொல்ல. ஏன்னா that's the amount of love and affection that he gave for his son. ஸோ அது அந்த கனி ஃபீலிங் தான் அந்த பையனை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ ஒரு கம்பேரிசன் மாதிரி எடுக்கணுன்னா நம்மளோட ஹிட்லரும் மதர் தெரேசாவும் எடுக்கலாம். ஸோ ஹிட்லரோட அப்பா வந்து இவ்வளோ கண்டிப்பாக ஏதோ வந்து இருந்தனால அவர் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ரூத்லெஸ் டிக்டேட்டர் ஆனார். ஆனால் நம்ம மதர் தெரேசாவோட பேரண்டிங் பார்த்தோன்னா அவங்க எல்லாம் கனிவாக அன்போடு இருந்தாங்க. ஸோ அந்த சேம் கனிவாக அன்பை வந்து ஏதோ அவங்களோட போர் பீப்புளுக்கு வந்து சர்வ் பண்ணாங்க. ஸோ அது வந்து ரியலி அப்ரிஷியேட்டட். ஸோ நம்ம கிட்ஸ் வந்து மிஷின்ஸ் இல்லைங்க, we kids are just kids. ஸோ வந்து எப்படி நம்ம ஃபிஷ் கிட்ட போய் மரத்தை கிளைம் பண்ண சொன்னோன்னா the fish can't climb the tree, the fish can only swim. ஸோ அப்படி ஸோ நம்ம மோட்டிவேட் பண்ணோம். நம்ம வந்து கம்பேர் பண்ணவன் அந்த பையன் பாரு ஏதோ 100 மார்க் வாங்கிட்டான், ஏன் இவ்வளோ கம்மியாக வாங்குன்னு சொன்னான்னா அந்த கிட்ஸை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி டிமோட்டிவேட் பண்ணோம். ஆனால் வந்து நம்ம இல்லாமல் நம்ம வந்து எஸ் யூ கேன் டூ இட், உன்னால் பண்ண முடியும், அவனுக்கு செய்ய முடியும்னு சொன்னோன்னா நம்மளால் மோட்டிவேட் பண்ணி ஏதோ நம்மளை we can believe that we can achieve it. So ஸோ அந்த மோட்டிவேஷ்னல் பேரில் டோபிமீன்னு கூப்பிடுவோம். ஸோ அந்த டோபிமீன் ஹார்மோன் வந்து இட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. ஸோ ஏன் நம்ம வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவும் சொல்லுவாங்க, ஏன் என் ஃபோன் இருக்கிற சும்மா ஃபோன் எடுத்தாலும் லேப்டாப் எடுத்தாலும் ஐபேட்னு. ஸோ ஏன் நம்ம இந்த கேஜெட்ஸ் போகிறோன்னா இந்த gadgets give us dopamine, makes us happy. So TikTok, YouTube, Instagram makes us happy and increases our dopamine. ஸோ வந்து நீங்கள் வந்து கனிவாக இருந்தாடானே நம்ம வந்து உங்ககிட்ட ஏதோ ஹாப்பியாக வருவோம். நீங்கள் இப்படி கண்டிப்பாக இருந்தனால நம்ம வந்து ஃபோன்கிட்ட போகிறோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்,
ஸோ நீங்கள் கனி வந்தானா நம்ம உங்ககிட்ட சுற்றுவோம், ஏன் நம்ம ஃபோன்கிட்ட போகணும்? லைக் வாட்ஸ் ரீசன் ஆஃப் கோயிங் பிஹைண்ட் கேஜெட்ஸ் இஃப் யூ கான்ட் ஷோ லவ்? ஸோ ஸோ ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லிக்கிறாங்க, யுவர் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் கேன் சேஞ்ச் தி லைஃப் ஆஃப் அதர்ஸ். ஸோ நீங்கள் கைண்டனாக தானே நம்மளோட கிட்ஸோட லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ அது சொன்ன அப்புறம் ஓகே. ஸோ நம்ம நம்பியாக வி ட்ரஸ்ட் த கிட்ஸ், வி கேன் சேஞ்ச் த லைஃப்ஸ்னு திங்க் பண்ணுறேன். ஸோ அவ்வளோட. ஸோ வாய்ப்புக்கு நன்றி. அப்புறம் விடை பிறகு நன்றி, வணக்கம். ஸோ ரொம்ப அருமையாக பேசுனாங்க ஜாஷுவா. அதில் என்ன முக்கியமான பாயிண்ட்னா கரெக்டாக 6 நிமிஷத்தில் டான்னு முடிச்சிட்டாப்புல. ஸோ கனிவா சொன்னால் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஜாஷுவா. சூப்பராக பண்ணாப்புல. அதுவும் பைபிள்லேருந்து ப்ராடிகல் சன் இதெல்லாம் ஸ்டோரிலாம் எடுத்து சொன்னாங்க. ஸோ ஃபாதர்கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டாப்புல. ஸோ ஆல்டர் பாயில் இனிமேல் வந்து ரெட் கார்பெட் தான். சரி, அடுத்ததாக நல்ல ஸ்டார்டிங் ஃபார் த பட்டிமன்றம் நல்லா ஆரம்பித்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக நம்ம மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு அந்த கண்டிப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு நம்ம இன்னொரு ஜாஷுவாவை கூப்பிடுவோம். எப்படி பண்ணுறாங்கன்னு வாங்க ஜாஷுவா. ஹலோ, ஆரம்பிக்கலாமா? இங்கே வருகை தந்திரதுக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஃபாதர் லூயிஸ் லாவா அவர்களையும் என் இனியமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பு வளர்க்கப்பட்டு ஆனால் இங்கே கனிவு தான் சிறந்தது என்று பேச வந்திருக்கும் என் எதிரணி இருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்புடன் வளர்ந்து இங்கே சிறந்தமான நடுவர் அமர்ந்திருக்கும் திரு அலெக்ஸ் ராயன் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு ஜாஷுவா இங்கே சரியாக சொல்லணும்னா நல்ல பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்துட்டு முதல் லைட் பல்ப் செஞ்சவங்க, டைரக்ட் கரண்ட் இன்வென்ட் பண்ணவங்க. நிறைய ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் தான். அவங்க வந்துட்டு அவங்க டீச்சர் வேணால் கேப்பபிலிட்டி இல்லாதனால துரத்திருக்கலாம். அவங்க அம்மா கனிவோட எடுத்துருக்கலாம் சொல்லித்தரதுக்கு. ஆனால் எப்படி சொல்லித்தராங்கன்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக தான் இருக்கணும். பார்க்க முடியல. வாழ்தர விதமே வாழ்க்கை தீர்மானிக்கும். அதுதான் ஓப்பனிங் கோட். இப்போ நானும் பைபிள் இருந்து தான் எடுக்க போகிறேன். நீதிமொழிகள் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பெரம்பை கையாளாதவன் மகனை பகைக்கிறான், அவனை அன்பு செலுத்துகிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். இப்போ நீதிமொழிகள் எழுதுனது சாலமன் தான். சாலமன் வந்துட்டு எவ்வளவோ ஞானமான அவங்க. சாலமன் சொன்னால் தப்பாக சரியாக தானே இருக்கணும். இப்போ இந்த தலைமுறையில் இதே நீதிமொழிகளை வந்துட்டு
யாராச்சும் எழுத சொன்னால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அம்மா நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் வேணா ரோப்ளாக்ஸில் விளையாட்டா? அப்பா நாளைக்கு வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸாம் இருக்குது, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் வெளியில் போய் டின்னர் சாப்பிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி இதே பையன் வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு படிச்சுட்டு நல்லா எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போனது இன்டர்வியூக்கு போகிறாங்களாம்மா. இந்த பையன் வந்துட்டு இன்டர்வியூக்கு போனால் எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போல்லாம் இன்டர்வியூக்கு அம்மா அப்பாவை கூப்பிட்டு போகிறாங்களாம். அது இருக்கட்டும். இப்போது இந்த மாதிரி பசங்கள்லாம் இன்டர்வியூக்கு போனாங்கன்னா, அப்போ அந்த சிம்பு நடித்த வாலு படத்தில் ஒரு இன்டர்வியூ சீன் வரும்ல, அதே மாதிரி தான் இப்போ நான் ப்ரே பண்ணுறேன். சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்? சிங்கம் சூரியோடது, சிறுத்தை கார்த்திகோடது. ராக்கெட் எந்த வேகத்தில் போகும்? சொர்னு போகும் சார். இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று, டிப்பு சுல்தான் எந்த வாரில் இருந்தார்? கடைசி வாரில் செஞ்சுட்டாங்க சார். செஞ்சுட்டாங்க. பரவாயில்லையா, கலக்கறாப்பிலையா தமிழில்? இந்த மாதிரி தான் கண்டிப்புக்கும் இருக்கணும். அடுத்து ஒரு சிலை எடுத்துப்போம். ஒரு சிலையை செய்கிறதுக்கு கல்லால் தான் செய்வாங்க. அந்த கல்லை வந்துட்டு சிப்பி வச்சு அடித்து தான் அந்த கார்வ் பண்ணுவாங்க. அப்படி கார்வ் பண்ணால் தான் அந்த ப்ரிசைஸ் டீட்டெயிலோடு தான் அடிக்கணும். அதை அடித்து தான் கார்வ் பண்ண முடியும், வேறு எப்படியும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஆங்கிள் அடிக்கிறது அது கஷ்டப்பட்டு கல்லை அடித்து தான் செய்யணும். இப்போது ஒரு நாள் ஒரு சிலர் ஒரு ஸ்கல்ப்டர் பண்ணுறாங்க. அதே நாள் வந்துட்டு என்னென்னா, அந்த கல்லுக்கு வந்துட்டு என்னை ஏன் சும்மா அடிக்கிறீங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் வேணுன்ட்டு என்னை அடிக்கிறீங்க, எதுக்கு என்னை அடிக்கிறீங்கன்னு எனக்கே தெரியல, எனக்கு வலிக்காமல் என்னை சரியாக ஆக்க முடியுமா, அதை பற்றி எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கல் என்ன ஆகும்னா சிலை ஆகுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அம்மிக்கல்லாக வேணா ஆகும், தோசை வேணா சாப்பிடலாம். அதனால் சரி, அடுத்து ஒரு பால் எடுத்துக்குவோம். இப்போ நான் சும்மா ஒரு பால் கிக் பண்ணால் உதச்சா எங்கே வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே பாலை வந்துட்டு ஒரு 2 பவுண்ட்ரிக்குள்ளே நான் வந்துட்டு உதச்சா நேராக எங்கே வேணுமோ அங்கே தான் போகும். அதே மாதிரி தான் நம்ம கண்டிப்பு வந்துட்டு வெறும் வழி கிடையாது, அது ஒரு டைரெக்ஷன். இப்போது நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மேன் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷம், இப்போ முடிச்சிடுறேன். நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டேயும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, கனிவில் வளர்ந்தீங்களா இல்லை கண்டிப்பில் வளர்ந்தீங்களா கேட்டால் கண்டிப்பு சொல்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கனிவு வந்துட்டு இருக்கக்கூடாது இல்லை, கனிவு தப்புன்னு சொல்லலை, ஆனால் அது ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு ப்ரொபோர்ஷனலாக. கனிவு கொஞ்சம், ஆனால் கண்டிப்பு அதை விட. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 திருக்குறள் மட்டும் சொல்லிடுறேன். ஒழுக்கம் விழுப்பம் தள்ளான், ஒழுக்கம் உயிரின் ஒப்பப்படும், தந்தை மகற்கற்றும் நன்றி அவையாது முந்தி இப்படி செயல். சரியா வரல போல, அப்படிதான். அவ்வளோதான் என்னோடய ஆர்குமெண்ட்டே. கண்டிப்புனா அது வந்துட்டு வெறும் டைரெக்ஷன் மட்டும் வெறும் வழி மட்டும் கிடையாது, அது டைரெக்ஷன். அது நாளைக்கு வந்துட்டு ஃப்யூச்சரை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஃப்யூச்சர் கரெக்டான ஏரியாவுக்கு போனோம், அது ட்ரெயின் பண்ணோம், டிசிப்ளின் உருவாக்கும். அதுக்கு அதன் தான் கண்டிப்பு. எல்லோரும் இங்கே கண்டிப்பு தான் வளர்ந்துருப்பீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். நன்றி, வணக்கம். ஸோ ஜாஷ்வா ரொம்ப அருமையாக சொன்னாங்க.
திருக்குறள்லாம் கட்டினது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சிலை வடிக்கிறதுக்கு உளி அடிக்கும் போது வலிக்க தான் செய்யும். அது வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக விட்டா அம்மிக்கல்லாயிரம்னு சொன்னாங்க. நல்ல எக்ஸாம்பிள் தான். இப்போ நிறைய பேர் அப்படி தான் வலிக்காமல் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படி தான் கேட்குறாங்க. அதைத்தான் கனிவு டீமும் கேட்டுட்ருக்காங்க. பார்ப்போம். அடுத்து கனிவுலேருந்து வர்றவங்க யாழினி. ஆரம்பிங்க. குழல் இணைந்து யாழிணைந்து என்பர் மழலை சொல் கேட்காதோர். அப்படிப்பட்ட குழந்தைய கண்டிச்சு தான் வளர்க்கணும்னு பேச வந்திருக்கோம் இந்த கொடுமையான அணிக்கும். அதே குழந்தைய நாங்கள் தங்க தட்டில் சீராட்டி பாராட்டி வளர்த்தே தீருவோம் என்று சொல்லிய என் அணியும் கனியின் உருவமே, கருணையின் தெய்வமே, எங்கள் நடுவரே அலெக்ஸ் ராயன் அங்கிளுக்கும். எங்களை தான் சொல்றீங்களா? உங்களுக்கு தான் அங்கிள். அந்த குழந்தைகளே உங்களுக்கும் என் நான் யாழினி இனிய வணக்கம் சொல்கிறேன். முதல்ல கனிவுனா என்னது, கண்டிப்புனா என்னது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் எடுத்துக்கலாம். அதை நம்ம அன்புன்னு கூப்பிட்டுடலாம். இந்த அன்பு ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து 2 ட்ராக் பிரியுது. ஒன்று கண்டிப்பு, ஒன்று கனிவு. இதில் எது ஃபஸ்ட்டு முன்னேற்றத்துக்கு போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு கண்டிப்பு. நடுவரே, உங்களுக்கு யானை எவ்வளோ பலமானதுன்னு தெரியுமா? ஒரு நல்லா வளர்ந்த தேக்கு மரத்தை சிங்கிள் ஹேண்டடாக அதை ஹேண்டில் பண்ணும். ஆனால் அது எப்படி கட்டி போட்டிருப்பாங்கன்னு தெரியுமா? ஒரு குட்டி கயிறை வச்சு சின்ன கம்பியில் கட்டி போட்டிருப்பாங்க. அதால் அந்த கயிறை தூக்கி வீச முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சிங்கம் படத்தில் வர மாதிரி இங்கே அடித்தா அங்கே போய் விழுகும். ஆனால் அது முயற்சி பண்ணாது. ஏன்னா ஒரு யானை குட்டியாக இருக்கும் போதே அதை கட்டி போட்டிருப்பாங்க. அந்த குட்டி யானையும் முயற்சி பண்ணி தோற்று போயிடும். அதால் தப்பிக்க முடியாது. வளர்ந்த யானை பலமாக இருந்தாலும் நம்பிக்கை போயிடும். இதுதான் கண்டிப்பு. பலத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக பயத்தை கொடுக்கும். ஏதோ ட்ரெயின் வேகமாக போன மாதிரி இருக்கும், ஆனால் தடம் போட்டு நின்றோம். சரி, இப்போ நம்ம கரெக்டான கனிவான ரூட்டில் நம்ம போகலாம். ஒரு விதை பழமாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு குழி நோண்டி அதில் விதை போட்டு வெயிட் பண்ணி தண்ணி கொடுத்து பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேர் வந்து வளர்ந்து அந்த செடிக்கு உயிர் கொடுக்கும். அது பலமான பெருசான ஒரு மரம் ஆகும். அதுக்கப்புறம் பூ பிஞ்சு பழம்னு ஆகும். இவ்வளோ நடந்தாதான் ஒரு விதை கனியாக மாறும். பொறுமைதான் ஒரு விதையை பழமாக மாற்றும். அதே போல் கனிவுதான் ஒரு குழந்தையை பலமாக மாற்றும். நடுவரே, நீங்கள் இந்த அன்னிக்கு பேர் கண்டிப்புன்னு வச்சிருக்க பதிலாக கடுப்புன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா கண்டிப்புன்றது ஒரு பேரண்டிங் ஸ்டைல்லாம் இல்லை, அது ஒரு பைபோலர் டிஸார்டர். சந்தோஷமாக இருக்கும் போது ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுறதும், கடுப்பாக இருக்கும் போது ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுறதுமே இது இவங்க வேலையாக வச்சுக்கிறாங்க. ரொம்ப கடுப்பாயிட்டீங்க போல இருக்க. இல்லை நடுவரே, நான் கனிவாக தான் எல்லாமே சொல்கிறேன். நான் இதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நாள் மதியம் ஒரு சின்ன பையன் கிச்சனுக்கு சாப்பிட வந்தான். அங்கே சர்க்கரை ஜாடியை பார்க்குறான். சர்க்கரையை சாப்பிட்டான். இதை பார்த்த அப்பா செம்ம அடி. 2வது நாள் மதியம் அதே சின்ன பையன் கிச்சனுக்கு போய் சாப்பிட வந்தான். அங்கே சர்க்கரை ஜாடியை பார்த்தான். ஆனால் இப்போ யோசிக்கிறான், நேற்று அப்பா அடித்த பயமா இல்லைன்னா அடி வாங்கின சர்க்கரை ஜாடியான்னு யோசித்தான். ஸோ இப்போ கண்டிப்பு வர்சஸ் டெம்டேஷன் வரும்போது எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? டெம்டேஷன் தான் வின் பண்ணும். அந்த சர்க்கரையும் அவன் சாப்பிட்டு பயத்தில் ஒழிச்சு வச்சுட்டு போயிட்டான். இது எல்லாம் பார்த்த அப்பா யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம மகனுக்கு பயம்தான் வந்திருக்கு, ஏன் தப்புன்னு உணர முடியலன்னு.
3வது நாள் மதியானம் அதே பையன் கிச்சனுக்கு போய் சாப்பிட வந்தான். சக்கரை ஜாடியை பார்த்தான், பக்கத்தில் அவங்க அப்பாவையும் பார்த்தான். இந்த தடவை அவங்க அப்பா கனிவாக போய் சொன்னாங்க, மகனே நீ இதை சாப்பிட்டீன்னா பூச்சிப்பல் வந்துடும், அதுக்கப்புறம் உன்னால் போய் விளையாடலாம் முடியாதுன்னு. அப்பா அவன் யோசிக்கிறான், அப்பாவின் கனிவா இல்லை டெம்டேஷனானு, அந்த சக்கரை ஜாடி டெம்டேஷனானு. இப்போ கனிவு தாங்க ஜெயிக்கும். இந்த கதை யாராச்சும் கேட்ட மாதிரி இருக்கும், ஏன்னா இது ஜானி எஸ் பாப்பா கதை தான். நான் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் ஏன் தப்பு, என்ன தண்டனை, எப்படி இதை பண்ணக்கூடாது எதுவுமே சொல்லாமல் அடிக்கிறது திட்டும் போது தப்பை உணர முடியாது. அந்த பயம் தான் ஏறும். இந்த பயத்தால் எப்படி இந்த தப்பை பண்ண வேணான்னு பார்க்கும்போது எப்படி இந்த தப்பை பண்ண வேணான்னு தான் பார்க்க முடியும். எப்படி இந்த தப்பை வேணான்னு ஒரு செகண்ட் எப்படி இந்த தப்பை பண்ண வேணான்னு பார்க்க முடியாது, எப்படி இந்த தப்பை உங்களுக்கு தெரியாமல் பண்ணணும் தான் பார்க்க முடியும். ப்ளஸ் ஒரு தப்பை கண்டிப்பாகவே சொன்னால் அப்போ தான் அதை போய் பண்ணணும்னு தோணும். இது ஹியூமன் நேச்சர், இதை எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம ஜாஷுவா ப்ரோ கிட்ட வரலாம். சாரி மிஸ்டர் கண்ணு. ஏன்னா ஜாஸ்மின் ஆண்டி இருக்காங்களே, அவங்க காலேஜ் போகிற பையனை ஒன்றும் கண்ணு தான் கனிவாக கூப்பிடுவாங்களாம். அது வெளியேங்க, வீட்டில் போனால் வேற கதை. அது நம்ம ஆனால் அவர் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம கிட்டலாம் பாடம் எடுப்பாராம். கண்டிப்பில் தான் வாய்ப்பு இருக்கா, ஃப்யூச்சரில் நெகட்டிவாக வந்துருமா அப்படிலாம் கதை விடுறாரு. எப்படி ஜாஷு, உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. ஐயோ, இவ்வளோ தளபதி ஃபேன்ஸா? சரி, இப்போ தளபதி ஃபேன்ஸ்க்காக நான் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். நம்ம அம்மாக்காக நம்ம தளபதியே கண்டிப்பாக டேய் தம்பி கீழே இறங்கு, டேய் தம்பி கீழே இறங்குன்னு சொன்னப்ப இறங்கல, கனிவோட அன்போட பொறுமையா டேய் தம்பி நீ கீழே இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன்னு சொன்னக்கப்புறம் தானங்க உட்கார்ந்தாங்க. இது உண்மையிலேயே நடக்குதா? நான் உண்மையிலே மீன்ஸ்ல இருக்கேன் நடுவரே. இறுதியாக நான் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நாங்கள் கண்டிப்பு வேணான்னு சொல்லலை, கண்டிப்பு பேர்லே இருக்கு உப்பு. உப்பு மாதிரி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்தா போதும், அதை அள்ளிலாம் சாப்பிட முடியாது. ஆனால் கனிவு அப்படி இல்லை, கனிவை அள்ளி சாப்பிடலாம். எனவே கனிவுள்ள கொண்ட எங்கள் நடுவரே, கனிவுதான் குழந்தையின் முன்னேற்றத்துக்கு உதவும் என்று தீர்ப்பளிக்கும் என்று கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யாழ் நீ நல்ல அழகாக எடுத்துரைச்சாங்க. அது வந்து உப்பு வந்து சாப்பிட முடியாது, அதேமாதிரி கனிவு நிறைய அள்ளி சாப்பிட்லான்னாங்க. கனிவு வந்து கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் சுகர் ப்ராப்ளம் இருக்குது, அளவாக தான் சாப்பிட வேண்டியிருக்கும். பரவாயில்ல. அடுத்ததாக தியோரா அவர்களே எப்படி பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய நடுவர் அலெக்ஸ் ராயன் அங்கிளுக்கு எனக்கு இந்த பட்டிமன்றம் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முதலாக நான் என்னோட தலைப்பை ஒரு பைபிள் வெர்ஸோட ஆரம்பிக்க போகிறேன். புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, train up a child in the way he should go, even when he is old, he will not depart from it. இந்த வெர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டீச்சிங்கும் டிசிப்ளினும் சேர்ந்து தான் நம்மளோட குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கிடைக்கும். அடுத்ததாவது அன்பு மட்டும் போதாது, அன்பும் சேர்ந்து கண்டிப்பு தான் நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து ஒரு கரெக்டான பேத்தில் கொண்டு போகும், அவங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையை நல்லா ஸ்டேபிளாக ஆக்கும். சரி, ஓகே, நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன்.
நான் வந்து என்னோடய ஃபோனு ஃபஸ்ட்டு நான் என்னோடய 8th grade கிராஜுவேஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வாங்கினேன். அந்த வீக்கு ஃபுல்லாக அந்த ஃபோனில் தான் வாழ்னேன். அப்போ என்னோடய அப்பா சொன்னாங்க, தியோரா நீ இந்த ஃபோனை வந்து கொஞ்சம் வைப்பா. நான் கேட்டேன்னா கேட்கல. ஏன்னா என்னோடய ஃபோனில் வந்து சோஷியல் மீடியா இருக்குது, கேம்ஸ் இருக்குது, அது இருக்குது, எப்படி விட முடியும்? ஸோ அப்படின்னு நான் என்னோடய ஃபோனில் வந்து அப்படியே சுற்றிட்டேன். அப்போ ஒரு நாள் வந்து என்னோடய அம்மா வந்து டவுன் டைம் போட்டு விட்டாங்க. அந்த டவுன் டைம் வந்து 10 மணி நைட்லேருந்து 10 மணி காலையில் வரைக்கும் நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போலேருந்தே எனக்கு வந்து அந்த ஃபோன் யூசேஜை நான் குறைச்சிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து டவுன் டைம் வச்சுருக்காங்கல்ல. இதை எல்லாருக்கும் சொல்லி விடுங்க. எல்லாருக்கும் உபயோகமான டிப் மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த பட்டிமன்றத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்மளோட நடுவர் அந்த ஃபஸ்ட்டு பெல் அடித்தாங்கன்னா வார்னிங் பெல், அந்த வார்னிங் பெல் சொல்லி ஓகே நம்ம வந்து இந்த ஃபுல் நம்ம ஸ்பீச்சை வந்து இப்போ ரேப்பப் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பெல் அடித்தாங்கன்னு நம்ம வந்து சொல்லணும் ஓகே இது கண்டிப்பாக நம்ம இந்த டிசிப்ளினாக நம்ம வந்து இது ஸ்டாப் பண்ணணும். அது மாதிரி அடுத்தது நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவங்க சொல்லுவாங்க கைண்ட்லி ஃபாலோ தி ரூல்ஸ். அந்த கைண்ட்லி ஃபாலோ தி ரூல்ஸில் வந்து நம்ம வந்து ஐயோ நம்ம சீக்கிரமாக ஒர்க்குக்கு போகணும், இல்லைன்னா நம்ம வந்து சீக்கிரமாக நம்மளோட பசங்களுக்கு ஸ்கூலில் போடணும். ஓகே ஸ்பீட் லிமிட்ஸ் வச்சுக்கலாம். ஸ்பீட் லிமிட் வந்து 35 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 50 தானே போவோம். ஏன்னா வந்து நிறைய ரஷ் இருக்கும், இல்லைன்னா நம்ம அங்கே போகணும் இங்கே போகணுன்னு அப்படின்னு. ஆனால் ஒரு நாளும் அந்த ஃபைனை வந்துச்சுல, அந்த ஃபைனில் வந்து $1000 கட்டணும். அப்போ தெரியும் ஐயோ இந்த கைண்ட்லி ஃபாலோ த ரூல்ஸை வந்து கொஞ்சம் வந்து பார்த்து வந்து கொஞ்சம் ஆக்சுவலி பண்ணியிருக்கலாம்ல, இல்லைன்னா நம்மளுக்கும் அந்த $1000 சேவ் ஆகிருக்கும்ல. அது மாதிரி இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க, அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். இதுக்கு மீனிங் என்னன்னா, சில நேரங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்மளை பார்த்து ஒரு தப்பான விஷயம் சொன்னீங்கன்னா அவங்க சில நேரம் நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து ஐயோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம வந்து இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் அவங்க வந்து இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா அவங்க வந்து அவங்கள பார்த்து ஓகே இந்த விஷயம் நம்மளுக்கு பிடிக்கல, அவங்களுக்கும் வந்து ஏதோ தப்பாக சொல்கிறாங்க, நம்ம வந்து அவங்க ஃபஸ்ட்டு முதலே அவங்கள போய் கரெக்ட் பண்ணணும். அது வந்து உண்மையாக அவங்களுக்கு போய் கரெக்ட் பண்ணவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் கண்டிப்பு தான். அருமை. ஓகே இப்போ அவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி சாப்பாடு எனக்கு பசிக்குது உங்களுக்கு பசிக்குதான்னு தெரியல, ஆனால் வந்து சாப்பாடுக்கு எவ்வளோ உப்பு இம்பார்ட்டண்ட்டோ அது போல் கிட்ஸுக்கும் வளர்க்குறதுக்கு பெற்றோருக்கு வந்து கண்டிப்பு ரொம்ப முக்கியம். ஓகே லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம நடுவர் அலெக்ஸ் ராயன் அங்கிளுக்கு அவங்களோட கிட்ஸு ரொம்ப டிசிப்ளினாக கண்டிப்பாக வளர்த்துருக்காங்க. அதனால் எங்களோட டீமுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் தருவாங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். தியோரா அருமையாக பேசினாங்க, நமக்கே தீர்ப்பு எழுதிட்டு போகிறாங்க. இப்படி கண்டிப்பாக வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதே மாதிரி அவங்க சொன்னதில் வித்தியாசமான பாயிண்ட் வந்து நம்ம எல்லாருமே பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி இது பண்ணுறாங்க அந்த ஆங்கிளில் தான் பார்த்துட்ருக்கோம். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்து தே ஹாவ் த ரைட் டு கரெக்ட், கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து வரலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல கருத்து. இங்கே சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பு பக்கம் சாஞ்சிடலாம் போல தான் தெரியுது. அடுத்து மேகன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். Boys in the back, can you kindly sit in your spots? Okay. தாயும் தந்தையுமான தமிழுக்கு முதல் வணக்கம். அப்புறம் பொட்டென்ஷியலி யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற எனது லவ்லி பேரண்ட்ஸுக்கு காலை வணக்கம். எப்படா எங்கள் அப்பா அம்மாவை இன்னைக்கு வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு காத்து கொண்டிருக்கும் என் அன்பு உடன்பிறப்பு ஸ்டீவுக்கு ஒரு ஹாய்.
நாங்கள் பேசுகிறதெல்லாம் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்ன சொன்னாலும் சப்போர்ட் பண்ணுவேன் என்று எங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய கனிவின் சின்னமே, எங்கள் நடுவர் தங்கமே அலெக்ஸ் ராயன் அங்கிள் அவருக்கு என்னோட தாழ்மையான மாலை வணக்கம். அன்பான ஆன்ட்டிகளே, பாசமான அங்கிள்களே, 6-7 சொல்லும் சிறுவர்களே, சாப்பிட போலாம் என்று சொல்லும் இளைஞர்களே, ஸ்டேஜில் இருக்கும் சேம் சைட் நண்பர்களே, கண்டிச்சே ஆவணும் என்று கொந்தளிக்கும் எனது ஆப்ஸான டீம் கண்டிப்பே, உங்கள் எல்லாருக்கும் என்னோட கனிவான வணக்கங்கள். வளவலன்னு ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கே போகிறேன். இந்த பட்டிமன்றம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ பேரண்ட்ஸை பிடிச்சி இந்த கொஷினை கேட்டேன், இல்லை ஏன் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் கண்டிக்கிறீங்க? இதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சிலாம் சொன்னால் இவங்கெல்லாம் எங்கே புரிய போகுது, குச்சி எடுத்தால் தான் ஏதாவது ஒரு வேலையை செய்கிறாங்க. குச்சியை எடுத்த உடனே அந்த விஷயம் ஏன் நல்லதுன்னு உடனே புரிஞ்சு செய்கிறாங்களா? இது என்ன ஹாரி பாட்டரில் வர மந்திர குச்சியா? ஐயோயோ குச்சின்னு பயந்து தானே செய்கிறாங்க. இன்னைக்கு நடக்குங்க, ஹாரி பாட்டர் மாதிரி மேஜிக் நடக்கு சில நேரம். இல்லை, இன்னைக்கு குச்சியை பார்த்து பயப்படுவாங்க, நாளைக்கு பிரச்சனையை பார்த்து பயப்படுவாங்க, ஒரு நாள் பிரச்சனைன்னு சொன்னாலே பயப்படுவாங்க. நம்ம எதிரணி உட்காந்து பக்கம் பக்கமாக எங்களை பற்றி எழுதி அவங்க பயத்தை காமிக்கிற மாதிரி. நம்ம ஜெனரேஷனுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ப்ரொக்ராஸ்டினேஷன். லாஸ்ட் மினிட்ல டெட்லைனை பார்த்து பயந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்குள்ளே ஐயோ. கனிவு அப்படிங்கிறது கொஞ்சி சொல்கிறதோ செல்லம் கொடுத்து வளர்க்குறதோ கிடையாது. அந்தந்த குழந்தையோட முன்னேற்றத்துக்கு ஏற்ற ரூல்ஸை செட் பண்ணி அதை அவங்க ஏன் எப்படி செய்யணும்னு புத்தி சொல்கிறது. கத்தி சொல்கிறது இல்லை, புத்தி சொல்கிறது. அப்புறம் நம்ம பாப்பா தியோரா சொன்னாங்கல்ல, கைண்ட்லி ஃபாலோ த ரூல்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க அப்படின்னு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னா செருப்பு பிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லலையே, கைண்ட்லி ஃபாலோ த ரூல்ஸ்ன்னு தானே சொல்கிறாங்க. என்னாட்டி பிள்ளைகளை அவன் போக வேண்டிய வழியில் பழக்கப்படுத்து, அவனவன் முதிர்ந்த பின்னும் அதை விட்டு விலக மாட்டான். இது நான் சொல்லலை, ப்ராவர்ப்ஸ் 22:6 சொல்லுது. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் கூட அவுட் ஆகிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அது டைரக்ட் கேட்சாக இருக்கலாம், எல்பிடபிள்யூவாக இருக்கலாம், ஸ்டம்ப் அவுட்டாக கூட இருக்கலாம். ஆனால் கடைசியில் நியூட்ரலாக இருக்க அம்பையர்கிட்ட தானே போய் சொல்கிறோம், இல்லை சார் அவனெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னா சொல்கிறோம். அதே மாதிரி உங்கள் கோவத்தை சைடில் பேரலல் பார்க் பண்ணிவிட்டு நியூட்ரலான பொசிஷனில் நின்று அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். சரி, எங்கள் அம்மா அப்பாலாம் என்னை கண்டிச்சு தான் வளர்த்தாங்க, நாங்களாம் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்கள் அப்பா அம்மா மேலே தேவையில்லாத கோவம் உங்களுக்கு வந்திருக்கா? அப்போது அவங்க சொல்கிறது என்னன்னு புரியல, ஆனால் இப்போ புரியுது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்களா? உடனே புரிகிறதுக்கு தானேங்க சொல்கிறது. ப்ராப்ளமை அனுபவித்ததுக்கப்புறம் புரிகிறதுக்கு, கோவிடுக்கு வந்ததுக்கப்புறம் வேக்சின் போடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சமம். நீங்கள் ஏன் திட்டுறீங்கன்னே தெரில, அதை உணரல அப்படின்னா நம்ம நல்லதுக்கு தான் திட்டுறாங்கன்னு எப்படி புரியும்? அந்த கண்டிப்புக்கு பின்னாடி எவ்வளோ கனிவு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு எப்படி புரியும்? சரி, ட்ரையல் அண்ட் எரர் இருக்க வாழ்க்கை தானே. கனிவு அதில் ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரி, கண்டிப்புங்கிறது ஏஐ மாதிரி. கண்டித்து வளர்த்தா நீங்கள் ப்ராப்ளம்க்கு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் வேணால் கொடுக்கலாம், ஆனால் கனிவாக வளர்த்தா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நம்ம ஃபாதர் லூயிஸ் எடுத்துப்போமே, இப்போ ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு, டேய் ஜோஷ்வா, ஏன்டா ஆல்டர் சர்வே பண்ண மாட்டேங்கிற, ஹவு வில் யூ கெட் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, ரொம்ப நாள் கழித்து பண்ணுற, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் சூப்பராக பண்ணிடுவடா அப்படின்னு சொல்லி தானே மோட்டிவேட் பண்ணுறாரு. அவர் கத்தி சொல்லலை, புத்தி தான் சொல்கிறாரு. ஃபாதர் கேட்டுக்கோங்க, நல்லது பண்ணால் ரிவார்ட் பண்ணுங்கள், ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா சாக்ரிஃபைஸும் காம்ப்ரமைஸும் சொல்லிக் கொடுங்க. பேரண்டிங் என்பது ஒரு ரியாக்ஷன் மாதிரி. நீங்கள் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் போட்டிருக்கலாம், ஆனால் அதை கண்டித்து சொல்லி கொடுத்தா முன்னேற்றம்ன்ற ப்ராடக்டோடு சேர்த்து பயம், அவமானம், கோவம், சுயநலம் என்ற நெகட்டிவ் பை ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்கும். அதே இது கனிவாக சொல்லி கொடுத்தா முன்னேற்றம்ன்ற ப்ராடக்டோடு சேர்த்து அன்பு, பாசம், பிறர் நலம், ஜெனராசிட்டி என்ற குட் குவாலிட்டிஸும் பை ப்ராடக்ட்ஸாக கிடைக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும்.
ஆஸ் ஹியூமன்ஸ் நேச்சுரலாக நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நாளைக்கு அவங்க எம்ப்ளாயர்கிட்டையோ காலீக்டையோ போய் திட்டு வாங்கக்கூடாதுன்னு தான் யோசிப்போம். யாராவது கண்ட நேரம் திட்டுற சிஇஓவையோ விஸ்குன்னு கோவம் வர பாஸையோ வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னு நினச்சிருப்போமா? கனிவாக யோசிச்சாதான் அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு புரியும். எங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தெரியாமல் திட்டிடுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக சொல்கிறேன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு என்ன சொல்லுது? எனர்ஜியை உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது, ஆனால் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், அதாவது உருமாறும். கண்டிப்பு கோவமாக மாறலாம், அந்த கோவம் வெறியாக மாறலாம், அந்த வெறி கொலை வெறியாக கூட மாறலாம். அப்புறம் வீட்டில் உட்காந்து why this கொலவெறி கொலவெறி கொலவெறிமா அப்படின்னு நம்ம தான் பாடணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அடிதாங்கியாக உங்கள் பிள்ளையும் மாறலாம். போக்கிரி படத்தில் வர பாடி சோடா கூட வாங்குகிற அடியை லொஜக் மொஜக் பஜக்குன்னு பிளான் பண்ணி தான் வாங்குறாரு. உங்கள் கோவம் டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போயிடும். அதை என்றைக்குமே கண்டிப்போட காசாக வச்சிருக்கவே கூடாது. அதே இது கனிவு பாசமாக மாறலாம், அன்பாக மாறலாம், 4 பேரோட அதை நம்ம ஷேரும் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம். கடைசியில் குமுதாவும் ஹாப்பி அண்ணாச்சி. இந்த காலத்தில் நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியுது, ஆனால் அதை முதல்ல வீட்டில் ஷேர் பண்ண முடியாமல் தெரப்பிக்கு போகிறோம். உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு புரியாதுன்னு நினைக்காதீங்க, வந்து ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஷேர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களையும் அவங்க கனிவோடு ட்ரீட் பண்ணுவாங்க, நாளைக்கு அவங்க பிள்ளைங்களையும் கனிவோடு ட்ரீட் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு காலத்தில் பேரண்ட்ஸாலாம் இருந்ததில்லை, ஆனால் நீங்கள் ஒரு காலத்தில் பிள்ளைங்களாக தானே இருந்திருக்கீங்க. ஒரே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லைனாலும் வேறு வேறு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு தானே, ரூல்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் அதை பயத்தில் ஒபே பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா சேட்டை பண்ணி பிரேக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஐதர்வே லைஃப் லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கீங்க தானே. உங்களுக்கு புரியாததா எங்களுக்கு புரிய போகுது. ஒழுக்கம் முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியம், ஆனால் பிரச்சனையை பயத்தோடு ஃபேஸ் பண்ணக்கூடாது. நம்ம பேரண்ட்ஸும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற தைரியத்தோட கனிவாக நம்ம கல்டிவேட் பண்ணணும். இதுக்கு அப்புறமும் கண்டிச்சே ஆகணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்கள லைட்டாக கண்டிச்சு விட்டுட்டு எங்களுக்கு வெற்றி தீர்ப்பை வழங்க நடுவர் அலெக்ஸ் ராயன் அங்கிளிடம் கனிவோடு கேட்டுக்கொண்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேகன் அவங்க ரொம்ப அருமையாக அணியை தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ ஃபுல்லாக கனிவு பக்கம் போயிடலான்னு நினைக்கிறேன். புத்தி சொல்லுங்க, ஆனால் கத்தி சொல்லாதீங்க. இவங்க பார்த்த யூடியூப் வீடியோலாம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அனுப்பலன்னு நினைக்கிறேன், அதனால தான் சிரமப்பட்டிருக்காங்க பாயிண்ட்ஸை கன்வே பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு. மற்றபடி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அடுத்து இதை எதிர்த்து கண்டிப்பே அப்படின்னு இறுதியாக பேச வராங்க லாரா அவர்கள். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். முதலாக இந்த தலைப்பை பேச அருளிய கடவுளுக்கு முதல் வணக்கம். மேடையின் நடுவில் நாற்காலி போட்டு அமர்ந்திருக்கும் கண்டிப்பான பார்வை கொண்ட நம் நடுவர் அலெக்ஸ் அங்கிளுக்கும், இப்படி இழுக்கிறீங்களேங்க. திருப்பலி நடக்கையில பெற்றோர்கள் இருந்தாலும் என்ன இல்லைனாலும் என்ன நம்மளை கண்டிக்கும் அன்பு மனம் கொண்ட ஃபாதர் லூயிஸுக்கும், அது சரியாக தான் இருக்கு. சிறு வயதிலிருந்து என்னை நன்றாக வளர்த்து சிறப்பாக கண்டித்த என் பெற்றோருக்கும், கடைசியாக அவையில் உள்ள அனைத்து கண்டிப்பான பெற்றோர்கள் மற்றும் அந்த கண்டிப்பினால் முன்னேறி கொண்டிருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கொஸ்டின். இங்கே பேரண்ட்ஸ் இருக்கீங்களா நிறைய பேர்? இங்கே பேரண்ட்ஸில் எத்தனை பேர் சொல்வீங்க என் பிள்ளைய கனிவோட மட்டும்தான் நான் வளர்க்குறேன், அன்பாக பேசி திட்டவே மாட்டேன்னு? யாராவது இருக்கீங்களா? கையை தூக்குங்க. நல்ல கேள்வி. நன்றி. யாரும் கை தூக்குன மாதிரி தெரியலையே. இதுவும் எவிடன்ஸ் தான். சரி, இப்போ எதிரணியில் உள்ள நண்பர்கள், நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ் கனிவாக தான் வளர்த்தாங்கன்னு, அதனால தான் நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு. கனிவாக மட்டும் மோஸ்ட்லி. வெயிட்
சரி, ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். கண்டிப்புனா என்ன? ஸ்ட்ரிக்டாக இருக்குது, திட்டுறது, அது மாதிரி தானே. ஆனால் நம்ம யாரை கண்டிப்போம்? நம்ம கண்ணுக்கு டியர் ஆனவங்களை தான் நம்ம கண்டிப்போம். அது பெற்றோர்களும் குழந்தைகளுமா இருக்கலாம், ஆசிரியர் மாணவராக இருக்கலாம், இல்லை என் 2 ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், எத்தனை தடவை திட்டிருக்கேன். ஆனால் அது ஏன் திட்டுறேன்? அவங்க மேலே இருக்கிற அன்பு பாசம்னால தான் நான் திட்டுறேன். அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் திட்டுறேன். ஏன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பேரண்ட்டுன்னு அந்த டைட்டில் கொடுத்தா அவங்க குழந்தைங்க மேலே ரொம்ப டியராக இருப்பாங்க, அவங்க நல்லா வரணும்னு ஆசைப்படுவாங்க, அதனால தான் கண்டிக்கிறாங்க. சரி, இப்போ நம்மளை எத்தனை பேருக்கு மூவிஸ் பார்க்க பிடிக்கும்? ஓகே, யாருக்கெல்லாம் ஏதாவது ஃபேவரட் ஆக்டர்ஸ்? எனிஒன்? ஓகே, அது அடுத்த எங்கடா இது டிபேட்ல வரலையேன்னு பார்த்தேன், வந்துட்டீங்க. அது அடுத்த டிபேட்ல பேசிக்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச ஆக்டர் சூர்யா. சிங்கம் 2 யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? சிங்கம் 2 அதுல என்னங்க என்ன இப்படி பாதை சொல்றாங்க? மாறிட்டீங்க திடீர்னு? அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூல்ல இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஓரமா முட்டி போடாதவன் நாளைக்கு ஜெயிலில் ஓரமா முட்டி போடுவான். ஸ்கூலில் முட்டி போடணுன்னா கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிச்சா ஃப்யூச்சரில் கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, அவங்களே முன்னேறிடுவாங்க. ஸ்கூலில் முட்டி போடணுன்னா எங்கள் ஸ்கூல்லலாம் பிரேக்கப்பை பெஞ்சில் உட்காரணும் ஏதாவது தப்பு பண்ணால். அது ஒரு தண்டனையாக பார்க்கக்கூடாது, அது தண்டனை இல்லை, ஆனால் நமக்கு ஒரு பாடம் கற்றுக்குறோம், நம்ம வாழ்க்கையை எப்படி பெட்டர் ஆக்குறதுன்னு அதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்து ஸ்கூல் பற்றி பேசுகிறதுனால ஒரு திருக்குறள் சொல்கிறேன். திருக்குறள் 61. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பெரு அல்ல பிறை. இதில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வெல்த், காசு, பணம் எவ்வளோ இருந்தாலும், எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தாலும், எத்தனை கார் வச்சுருந்தாலும், இதெல்லாம் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தான் பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு தான் உழைச்சி வேலை பார்க்குறாங்க, பிரித்ததை வாங்கி தந்து நல்லா சந்தோஷமாக வைக்கணுன்னு தான். ஆனால் அது ஆடிக்காராக இருந்தாலும் ஆட்டோ ரிக்ஷா இருந்தாலும் போகிற ரோடு ஒன்று தானே. கடைசியில் அது எப்படி நம்மளே வாங்கிக்கலான்னு சொல்லி கொடுக்கணும் பேரண்ட்ஸ், அது கண்டிச்சா தான் வரும். அவங்க பிள்ளைங்க வளர்ந்தோன்னே எப்படி தன்னை தானே பார்த்துக்கணுன்னு தெரியணும். சின்ன வயசுலேருந்து எல்லாமே கனிவாக ஊட்டி கொடுத்து வளர்த்தா அது எதுவுமே தெரியாது, எது சரி எது தப்புன்னு தெரியாமல் இருந்தால் பிள்ளைங்க முன்னேற முடியாது. வளர்ந்தோன்னே பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க, அதை பார்த்து பேரண்ட்ஸ் தான் கஷ்டப்படுவாங்க. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்காமல் கனிவாக இருந்தால் அதே குழந்தைங்க நாளைக்கு கஷ்டப்படையில பார்க்கல அந்த பெற்றோர்கள் தான் கலங்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்குது, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு. இதில் the first level of authority is given to parents. நம் பெற்றோர்கள் நமக்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ பெற்றோர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்குது. பெற்றோர்கள் இந்த பொறுப்பை ஏற்று அடுத்த ஜெனரேஷனை நல்லா வளர்க்கணும். அதே நேரத்தில் குழந்தைகளும் புரிஞ்சுக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தமாகும், ஆனால் வெற்றி கர்த்தரால் வரும். வாழ்க்கை தான் யுத்தம், பெற்றோர்கள் தான் நம்மை வழிநடத்த கடவுள் கொடுத்த ஒரு வரம். அவர்கள் சொல்லுவது நம் நல்லதுக்கு தான் என்று புரிந்து குழந்தைகள் வளர்ந்தால் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கலாம். கடைசியில் research has been done that shows that suppose like கண்டிக்காமல் வெறும் கனிவாக வளர பிள்ளைங்க ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. they don't have confidence, self-worth or ability to navigate life. சின்ன வயசுலேருந்தே இது கற்றுக்கிட்டா தான் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும்னு தெரியும். இன்னும் நிறைய நோட் புக் இருக்கு போலயே. ஸோ ஃபர்ஸ்ட் எதிர் அணியிலேருந்து ஜாஷுவா சொன்னாங்க,
சோஷியல் மீடியா யூஸ் பண்ணால் டோப்பமீன் கிடைக்கும். டோப்பமீன் ரஷ் கிடைச்சா அது நம்ம சந்தோஷமாக்கும். பேரண்ட்ஸ் அதனால கேஜெட்ஸ் கொடுக்கணும், அந்த சோஷியல் மீடியா லிமிட் பண்ணக்கூடாதுன்னு அன்பாக சொல்லணும்னு சொன்னாங்க. ஆனால் சோஷியல் மீடியா நிறைய ஸ்டடீஸில் காட்டியிருக்கு, it sets unnecessary standards, puts more pressure on children, and encourages them to a non-realistic life, and is actually detrimental to health. ஸோ சோஷியல் மீடியாவே வேணான்னு சொல்லலை, அதே நேரத்தில் கண்டிப்பாக சொன்னால் புரியணும் நமக்கு. ஃபர்ஸ்ட் அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது நல்லது இல்லைன்னு அதெல்லாம் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும். அப்புறம் யாழினி சொன்னாங்க அந்த ஜானி ஜானி எஸ் பாப்பா, நல்ல ரைம்ஸ், நானும் பாடியிருக்கேன் எத்தனையோ தடவை. ஆனால் அந்த அப்பா கனிவாக சொல்கிறாங்க இல்லை சாப்பிட வேணான்னு. நீங்கள் சொன்னீங்க திட்டினா அது எப்படி தெரியாமல் பண்ணணும்னு தான். ஆனால் அவங்க திட்டி சொன்னாதான் அந்த புள்ள அடுத்தாப்பில் அது ட்ரை பண்ண மாட்டான். 2-3 தடவை ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தானே அது அந்த ரைம்ஸே உருவாச்சு. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியும் சுகர் சாப்பிட்டா பல்லு கெட்டு போயிடும், இதுவும் நீங்கள் சொன்னீங்க சுகர் வியாதி வரும். கடைசியில் யார் கஷ்டப்படுவா? அந்த குழந்தை தான். அந்த பெற்றோர் கண்டிக்கிறது அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் கண்டிக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் மேகன் சொன்னாங்க இந்த ரூல்ஸை பற்றி, ஃபாலோ த ரூல்ஸ், கைண்ட்லி ஃபாலோ த ரூல்ஸ், அந்த ஸ்பீட் லிமிட் சைன். நான் இப்போ தான் லைசன்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கேன், டிரைவர்ஸ் லைசன்ஸ்க்கு. உண்மையை சொல்லணும், நான் நல்லா தான் ஓட்டிகிட்டு இருப்பேன், ரோட்டில் கரெக்டாக தான் போயிட்டுருப்பேன். ஆனால் கடைசியில் அந்த போலீஸ்கார் சைட் மிரரில் தெரிஞ்சாலே கை நடுங்கும். நான் எதுவுமே தப்பு பண்ண மாட்டேன், ஆனால் அந்த சைனை பார்த்து வராத பயம் அந்த போலீஸ்காரை பார்த்து வர்றதுனா அவங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவங்க கண்டிப்பாங்க. அதனால தான் எனக்கு அந்த பயம் வருது, அது மரியாதையின் பயம். கடைசியாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், பிள்ளைங்களை கண்டிப்பது பேரண்ட்ஸ்க்கு சாய்ஸ் இல்லை, அது பொறுப்பு. பிள்ளைகள் கிடைத்தார்கள்னால் அது வரம். அந்த பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இப்போ நாங்கள் சொல்லிட்டோம் திரு நடுவர் அவர்களே, உங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக வளர்ந்தாதான் பிள்ளைகள் முன்னேற முடியும் என்று. நன்றி, வணக்கம். எல்லாரும் அவங்க ரொம்ப அருமையாக பேசினாங்க. எது சரி எது தப்புன்னு சொல்லிக் கொடுக்கும் போது அதை அவங்க அந்த மாதிரி கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி சோஷியல் மீடியா இம்பேக்டை பற்றி சொன்னாங்க, அதை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அவங்களுடைய இதெல்லாம் கேட்கும் போது சரி இதுவும் சரிதான் அப்படின்னு தான் நம்மளை யோசிக்க வைக்குது. மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய பேச்சாளர் அனைவருக்கும் பலத்த கைதட்டி. ரொம்ப அருமையாக பேசினாங்க. இப்போ இது ஒரு நல்ல டாபிக்கு. இதில் 2 பேருடைய இளைஞர் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அதாவது இது வெறும் டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, வெறும் நம்ம பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்க சொன்ன மாதிரி உறவினர்கள், டீச்சர், பேரண்ட்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த கண்டிப்பு கனிவு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன கேட்குறதுக்கு நம்ம கனிவு கனிவாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய ப்ரிஃபரன்ஸ். ஈஸியாக போகணும், அது பேரண்ட்ஸ்க்கும் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும், என்ன அவங்களுக்கும் மன வருத்தம் வராது. இப்போ அதை கனிவாக சொல்லலை, கொஞ்சம் ஹார்ஷாக சொன்னால் பிள்ளைகள் நம்மளை விட்டு ஒதுங்கிருமோ, அந்த மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டில் கொஞ்சம் பயமும் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. இதே இது ஒரு 10-15 வருஷம் முன்னாடினா ரெண்டுமே தேவை, கனிவும் கண்டிப்பும் ரெண்டும் தேவை அப்படின்னு சொல்கிற காலம்லாம் இருந்திருக்கு. நமக்கு ரெண்டும் ஈக்குவலாக வேணும், கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கணும், கனி உள்ள நேரத்தில் கனிவும். ஸோ சாஃப்டாக சொல்ல வேண்டிய நேரம் சாஃப்டாக சொல்லிக்கிறோம், ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக சொல்லும் போது இது பண்ணணும். அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் டீச்சர்ஸ் இருந்தாங்க, பேரண்ட்ஸும் சொன்னாங்க, டீச்சர்ஸும் சொன்னாங்க. அப்புறம் ஒரு பெரியப்பாவோ தாத்தாவோ சொன்னாலும் நம்ம கேட்குற நிலைமை இருந்துச்சு. இப்போ காலம் மாறிட்டு. அதே மாதிரி அந்த காலத்தில் 4 பேர் 5 கிட்ஸுன்னு நிறைய கிட்ஸ் இருந்தாங்க.
ஸோ உங்களுடைய அன்பு இது எல்லாமே வந்து எல்லாத்தையும் ஷேர் ஆகி போயிட்டு இருந்துச்சு. இப்போ உள்ள கால மாற்றத்தில் ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்குது. உங்கள் மொத்த அன்பையும் அங்கே தான் கொட்டுறீங்க. ஸோ வந்து செல்லமாக தான் நம்ம எல்லாரையும் வளர்க்குறோம். நம்ம வந்து அவ்வளவு பேம்பர் பண்ணி தான் கிட்ஸை வந்து இப்போ வளர்க்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்புங்கிறது வந்து அது வீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் சேஞ்சஸ்னால இப்போ டீச்சர்ஸ் கண்டிக்கிறதுக்கு யோசிக்காங்க. நாளைக்கு அவன் கேஸை போட்டுருவான், அடித்தா போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகுது. டீச்சர்ஸும் இது இல்லை. உற்றார் உறவினர்களும் இப்போ வந்து தள்ளி போயிட்டாங்க. பக்கத்தில் முன்னாடி மாதிரி கேதரிங்கும் இல்லை, மீட் பண்ணுறதும் இல்லை. ஸோ அது அவங்க சைடில் இருந்தும் அந்த இது வாய்ப்பே இல்லை. பார்த்து திருத்துறதுக்கோ ஒரு நல்ல இதை எடுத்து சொல்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு. ஸோ இப்போ செஞ்சால் இந்த பேரண்ட்ஸ் தான் செய்யணும் அப்படிங்கிற நிலவரம் தான். இப்போ நம்ம அவர் ஜாஷுவா சொன்ன மாதிரி நீதிமொழிகளில் 19:18 ஒரு இது வருது. நம்ம சர்ச் கம்யூனிட்டினால் பைபிள்லேருந்து கோட் பண்ணுறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மகன் திருந்துவான் என்ற நம்பிக்கை இருக்கும்போதே அவனை கண்டித்து திருத்து. அதே மாதிரி வெளிப்படையாகவே சொல்கிறாங்க 29:17 உன் பிள்ளைகளை கண்டித்து திருத்து அப்படின்னு. நம்ம ஃபாதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாதரே சர்ச்சில் சொல்கிறாங்க, தம்பிகளா ஓடாதீங்க அப்படின்னு கனிவாக சொல்லி பார்க்குறாங்க. அங்கே ஹாலில் எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் ஒரு லெவலில் வந்து கனிவை நிப்பாட்டிட்டு ஃபாதர் இனிமே ஓடினீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு $100 ஃபைன் போடுவேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் அதுக்கு எஃபெக்ட் ஆகுது. இது எப்போ நம்ம வந்து கண்டிப்புங்கிறத அழுத்தி சொல்லுவோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து முதல்ல யாருமே எடுத்த உடனே கண்டிப்பு பண்ணுறதில்ல. முதல்ல வந்து தம்பிகளா இதை இப்படி செய்யுங்க, இதை இப்படி செய்யாதீங்க அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு 2 தடவை போன பிறகு தான் இது செய்யலைன்னா ஃபோனை பிடிங்கிடுவோம், இல்லை அலவன்ஸை கட் பண்ணிடுவோம், யூ வில் பி கிரவுண்டட் அப்படிங்கிற தியரி உள்ளே வருது. ஸோ அதனால் அந்த கண்டிப்புங்கிறது வந்து இப்போ உள்ள காலத்தில் வேறு யார்கிட்டையுமே இருந்து வராத போது அந்த பேரண்ட்ஸுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி சும்மா எங்கள் லைஃப் இதிலேருந்தே ஒரு சில சாம்பிள். நாங்கள் அந்த காலத்தில் வளர்ந்த போது வந்து எங்கள் வீட்டில் பயங்கர கண்டிப்புன்னா எப்படின்னா, அம்மா சமைச்சாங்கன்னா தட்டில் வச்சாங்கன்னா சாப்பிட்டு தான் எந்திரிக்கணும். நீங்கள் போய் பிடிக்கலன்னு சொல்லலாம், நாளைக்கு வேறு ஏதாவது செய்யுங்கம்மான்னு சொல்லலாம். ஆனால் இது வேண்டான்னு சொல்ல முடியாது. அதுதானா நாங்கள் அப்படி வளர்ந்துட்டேன். இது எப்படி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இதுக்கும் இந்த டைட்டிலுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னா, நம்ம வளர்ந்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ ஜெயாராயன் வந்து உப்புமாவை களி மாதிரி செஞ்சாலும் சரி, களியை உப்புமா மாதிரி செஞ்சாலும் சரி, தட்டில் வச்சா நாங்கள் சாப்பிட்டு எந்திரிச்சிடுறோம். அது குடும்ப வாழ்க்கைக்கு உதவுது. இதே தான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் கனிவான குடும்பத்துலேருந்து வந்துட்டாங்க. அவங்க அம்மா வந்து கனிவாகவே வளர்த்துருக்காங்க. மீன் குழம்பு பிடிக்காதுன்னா மீனை எடுத்துகிட்டு குழம்பு தனியாக அவங்களுக்கு தனியாக சமைச்சு கொடுப்பாங்க. அப்படியே பழகிட்டாங்க. இப்போ ஜேசன் வாரான், அடுத்த தலைமுறை. அவன் அதை பார்த்துட்டு எனக்கு சாம்பார் வேண்டாம், பாஸ்தா செய்யுங்க. பார்த்தா ஒரு சட்டியில் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு, இன்னொரு சட்டியில் பாஸ்தா கொதிச்சிட்ருக்கு. எந்த காய்கறியை எங்கே போடணும்னு தெரியல, சாம்பார் கரண்டி இங்கே வந்துட்டுருக்கு. இது வந்து கஷ்டமாக போயிட்டுருக்கு என்ன. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது ஐ திங்க் பேரண்ட்ஸோடைய பொறுப்பு ஜாஸ்தி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவர் தம்பி சொன்ன மாதிரி உளியால் செதுக்கும் போது தான் பாறையிலேருந்து அந்த சிலை வந்து உயிர் பெறுது. தீயில் சுட்டு புடம் போடும்போது தான் தங்கம் வந்து அழகான நகையாகுது. மத்தளத்தின் இருபக்கமும் கிடைக்கிற அடி தான் இனிய தாளம் உருவாகிற காரணமாக இருக்குது. சிறு வயதில் பெற்றோரின் கண்டிப்பு தான் வருங்கால வளர்ச்சியின் விதையாகிறது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிள்ளைகளின் வளர்ப்பு முன்னேற்றத்திற்கு காரணம் பெற்றோரின் கண்டிப்பே என்று கூறி தீர்ப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப அருமையான பட்டிமன்றம். ஒரு டூ லைன்ஸ் குயிக்காக முடிச்சிடுறேன்.
ஸோ பட்டிமன்றம் யூத் பட்டிமன்றம் நடத்தணும்னு ஃபாதர்கிட்ட கேட்டப்போ அவர் ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் என்னென்னா பட்டிமன்றம் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் சைனப் சீட் போட்டால் ஒருத்தரும் ஜாயின் பண்ணலை. கடைசியில் சிக்குனது சர்ச்சில் வச்சு சிக்குனது 2 ஜோசுவாசம் தான். பேசிகிட்டு இருந்தப்போ ஏய் நீங்கள் உங்களால் முடியும்ப்பா அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டாச்சு. 4 பேர் அப்புறம் 4 பேர் வேணும். அப்புறம் ஒவ்வொருத்தராக கேட்டு ஒரு வழியாக சமாளிச்சிட்டாங்க. ஸோ கடைசியில் தான் லோரா சிக்கினாங்க. ஸோ 6 பேரும் சிக்கிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு முயற்சி எனக்கு தெரிஞ்சு நல்லபடியாக நடந்துச்சு. அனைவருக்கும் நன்றி. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா காயத்ரி அண்ட் டேவிட் வந்து கைட் பண்ணாங்க ஒவ்வொரு டீமுக்கும். அவங்களுக்கும் எங்களுக்கு நன்றி. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நடுவர் கிடைக்கல. ஜேசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் கை நழுவிட்டாங்க. கடைசியில் எங்களுக்கு ஆபத்து வந்தனா வந்து உதவுனது நம்ம நடுவர் அலெக்ஸ் ராயன் அவர்கள். அவர்களுக்கும் நன்றி. இந்த பிள்ளைங்களையெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து ரசித்து ரொம்ப 9:30 ஆகிடுச்சு என்கரேஜ் பண்ண வச்சு எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷம் நிசா ஃபாதர் ஒரு நிமிஷம் கிஃப்ட் கொடுக்கணும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக பேசினாங்க. முதல் முயற்சி தமிழ் இங்கிலீஷ் தடுமாறினாலும் ஒன்றும் இது இல்லாமல் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் இல்லாமல் 6 பேரும் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் வி பீன் டாக்கிங் அபவுட் யூத் பட்டிமன்றம் பட் யூ மேட் இட் பாசிபிள். ஓகே, ஸோ லெட்ஸ் கிவ் பிக் ஹேண்ட்ஸ் டு தம். And thanks to the parents. So I want to really honor their parents along with them. So as we want to give a small memento for them. Can I call Joshua? Can you come? And Joshua's parents, can you come? Center. Be in the center. Yalini and parents. Megan and Christina. Theora and parents. Lara and parents. Joseph and parents. அப்புறம் நடுவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஓ, நடுவர் அம்மா இல்லைங்க வரலையா?
ஓகே, ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் கிவ் them once again big hands. Hey, very good, wonderful. The best is you all prepared. I know it would have been really, ஐயோ இது எப்படா முடியும் நினச்சிட்டு இருப்பீங்க. I could see, but you all really did well and you did a lot of practice also. So thank you so much. And so we'll have one group photo, but parents, we can all go for a dinner. Thank you so much for supporting. Praise the Lord. Thank you.